We the Phoenix. அன்னி பெசன்ட் இந்த பேரை கேட்டாலே ஒரு ஆச்சரியம்தான். ஒரு பிரிட்டிஷ் பெண்மணி எப்படி இந்தியாவின் சுதந்திர போராட்டத்துல ஒரு முக்கியமான ஆளா மாறினாங்க? வாங்க அவங்களோட இந்த நெவர் பிலீவபிள் பயணத்தை பத்தி விரிவா பார்க்கலாம். ஆமாங்க, இதுதான் நம்ம எல்லாரையும் யோசிக்க வைக்கிற கேள்வி. ஒரு பிரிட்டிஷ் பெண் எப்படி இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவரா ஆனாங்க? இந்த கேள்விக்கான பதில தேடிதான் நாம இப்போ பயணிக்க போறோம். அன்னி பெசன்ட்டோட வாழ்க்கையே நம்ம ரெண்டு தேசங்களோட கதையா பார்க்கலாம். ஒன்னு அவங்கள பெத்தெடுத்த பிரிட்டன், இன்னொன்னு அவங்க தத்தெடுத்துக்கிட்ட இந்தியா. லண்டன்ல ஆரம்பிச்சு நம்ம அடையார்ல முடிஞ்ச ஒரு நம்பவே முடியாத பயணம் இது. இங்க பாருங்க, அவங்களோட வாழ்க்கை குறிப்பு. அக்டோபர் 1, 1847 லண்டன்ல பிறக்கறாங்க. செப்டம்பர் 20, 1933, அதாவது அவங்க 85வது வயசுல நம்ம இந்தியால அடையார்ல இறந்து போறாங்க. இந்த ரெண்டு இடத்துக்கும் நடுவுல இருக்கிற தூரம் வெறும் கிலோமீட்டர் கணக்குல இல்ல, அது ஒரு பெரிய சித்தாந்த ரீதியான, ஆன்மீக ரீதியான ஒரு பயணம். சரி, அவங்களோட புரட்சி எங்க ஆரம்பிச்சது? அது பிரிட்டன்ல தாங்க. அங்கதான் அவங்க அந்த காலத்து சமூக கட்டுப்பாடுகளை உடைச்சு தனக்குன்னு ஒரு புது அடையாளத்தை உருவாக்கிக்கிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த விக்டோரியன் காலத்து இங்கிலாந்து பெண்களுக்குன்னு ஒரு பாதை வகுத்து வச்சிருப்பாங்க. அந்த பாதையில தான் உங்க வாழ்க்கையும் ஆரம்பிச்சது. 19 வயசுல ஃப்ராங்க் பெசன்ட் ஒரு பாதிரியார கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. 2 குழந்தைங்களும் பிறக்குது. எல்லாம் ரொம்ப இயல்பா ஒரு சராசரி பெண்மணியோட வாழ்க்கை மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா வாழ்க்கையில சில சமயம் ஒரு தனிப்பட்ட துயரம் எல்லாத்தையுமே மாத்தி போடும்ல. அப்படிதான் ஆச்சு. தன்னோட மகளுக்கு வந்த ஒரு நோய் அவங்களுக்கு கடவுள் மேல இருந்த நம்பிக்கைய மொத்தமா அசைச்சு பாத்துருச்சு. இந்த நம்பிக்கை சிக்கல் கடைசியில என்ன ஆச்சுன்னா, 1873 அவங்க கிறிஸ்துவ மதத்தை விட்டு வெளியே வர்றதுக்கும் அந்த மதத்தோட பிரதிநிதியா இருந்த தன் கணவரை பிரியறதுக்கும் காரணமா அமைஞ்சது. இந்த ஸ்லைட பாத்தீங்கன்னா அவங்களோட மாற்றம் எவ்ளோ பெருசுன்னு புரியும். ஒரு பக்கம் பாதிரியாரோட மனைவி, கிறிஸ்துவ மதம், வீட்டு வாழ்க்கை, சமூகத்துக்கு அடங்கி போறதுன்னு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் ஒரு சமூக சீர்திருத்தவாதியா மாறுறாங்க. நாத்திகம், பெண்கள் உரிமைகள், சமூக பணி, ஏன் குடும்ப கட்டுப்பாடு பத்தி கூட பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஒரு மிகப்பெரிய மாற்றம் பாத்தீங்களா? இந்த மாற்றத்துக்கு அப்புறம் அவங்க சும்மா இருந்தர்ல, நேரா களத்துல இறங்கிட்டாங்க. குடும்ப கட்டுப்பாட்டை ஆதரிக்கிற நியூ மால்தூசியன் லீக்ன்ற அமைப்புக்கு தலைவியாராங்க. தொழிலாளர்களோட உரிமைக்காக லிங்க்னு ஒரு பத்திரிக்கை ஆரம்பிக்கிறாங்க. இதுல ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அப்பவே அவங்க பிரிட்டன்ல இருந்துகிட்டே அயர்லாந்துக்கும் இந்தியாவுக்கும் சுய ஆட்சி வேணும்னு குரல் கொடுத்தாங்க. பாருங்க, இந்தியாவு கூட அவங்களுக்கு இருந்த தொடர்பு அங்கேயே ஆரம்பிச்சிருச்சு. நாஸ்திகத்திலிருந்து ஆன்மீகம், இதுதான் அன்னி பெசன்ட்டோட வாழ்க்கையோட அடுத்த பெரிய திருப்புமுனை. இந்த திருப்புமுனை தான் அவங்கள இந்தியாவுக்கு கூட்டிட்டு வந்த அழைப்புன்னு சொல்லலாம். எல்லாத்தையும் மாத்துனது ஒரே ஒரு புத்தகம் தாங்க. 1889 ஹெலனா பிளாவட்ஸ்கி எழுதின த சீக்ரெட் டாக்ட்ரின்ங்கிற ஒரு புக்க படிக்கிறாங்க. அவ்வளவுதான். அதுவரைக்கும் நாத்திகம் பேசிட்டு இருந்தவங்க அதை கைவிட்டுட்டு ஒரு புது ஆன்மீக பாதையை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த பாதைதான் பிரம்ம ஞானம், அதாவது தியோசஃபி. இதோட முக்கியமான நோக்கம் என்ன தெரியுமா? இனம், மதம், பாலினம், சாதின்னு எந்த வேறுபாடும் இல்லாம மனுஷங்க எல்லாரும் சகோதரர்களா வாழணுங்கிறதுதான். அது மட்டும் இல்லாம எல்லா மதங்களையும் தத்துவங்களையும் அறிவியலையும் ஒப்பிட்டு படிக்கணும்னு இது சொல்லுச்சு. இந்த இயக்கம்தான் அன்னி பெசன்ட்டுக்கு ஒரு புது வீடா மாறுச்சு. சரி, அவங்க இந்தியாவுக்கு வந்த பாதை எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாமா? 1889 பிரம்மஞான சபையில சேர்றாங்க. வெறும் 2 வருஷத்துல அதோட நிறுவனர் பிளாவட்ஸ்கி இறந்ததும் அந்த இயக்கத்தோட முக்கிய தலைவர்கள்ல ஒருத்தரா ஆகிடுறாங்க. கடைசியா 1893 முறையா இந்திய மண்ணுல கால் பதிக்கிறாங்க. இந்தியா வந்ததுக்கு அப்புறம்தான் அன்னி பெசன்ட்டோட பொது வாழ்க்கை அதோட உச்சத்தை தொடுது. பிரிட்டன்ல இருந்தப்ப இந்தியாவுக்கு சுயாட்சி வேணும்னு குரல் கொடுத்தவங்க இப்போ இந்தியாலேயே இருந்து இந்தியாவோட சுதந்திரத்துக்காக போராட ஆரம்பிக்கிறாங்க. இந்தியா வந்ததும் அவங்க சும்மா ஒரு விருந்தாளியா இல்ல, தன்னை முழுமையா இந்த மண்ணுக்காக அர்ப்பணிச்சுக்கிட்டாங்க. சென்னையில இருக்கிற அடையார்ல பிரம்மஞான சபையோட உலக தலைமையகத்தை நிறுவுறாங்க. இந்திய பண்பாட்டை முழுசா ஏத்திக்கிட்டாங்க. இந்திய பெண்களை போல உடை உடுத்துனாங்க. இந்து சமய நூல்களை ரொம்ப ஆழமா படிச்சு பகவத்கீதைய ஆங்கிலத்துல மொழிபெயர்ப்பு கூட செஞ்சாங்க. இந்த ஸ்லைட்ல நீங்க பாக்குறது வெறும் ஒரு லிஸ்ட் இல்ல, இதெல்லாம் தான் இந்திய சுதந்திர போராட்டத்துக்காக அவங்க பயன்படுத்தின சக்தி வாய்ந்த ஆயுதங்கள். காமன்வீல், நியூ இந்தியான்னு பத்திரிகைகள் மூலமா மக்கள் கிட்ட சுதந்திர உணர்வு ஊட்டினாங்க. இந்தியாவுக்கு தன்னாட்சி வேணும்னு கேட்டு ஹோம் ரூல் இயக்கத்தை நாடு முழுக்க கொண்டு போனாங்க. ரொம்ப முக்கியமா அப்போ பிரிஞ்சு கடந்த காங்கிரஸ்குள்ள இருந்த மிதவாதிகளையும் தீவிரவாதிகளையும் ஒன்னு சேர்த்தாங்க. இந்த வருஷம் அவங்க வாழ்க்கையிலயும் சரி, இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றிலையும் சரி, ஒரு மறக்க முடியாத வருஷம்.
ஒரே வருஷத்துல சிறையும் கிடைச்சது, சிம்மாசனமும் கிடைச்சது. ஆமாங்க, ஒரே வருஷத்துல சிறை அப்புறம் சிம்மாசனம். ஜூன் மாசம் பிரிட்டிஷ் அரசாங்கம் அவங்கள கைது பண்ணுது. ஆனா அதே வருஷம் டிசம்பர் மாசம் அவங்க இந்தியா தேசிய காங்கிரஸோட முதல் பெண் தலைவரா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. யோசிச்சு பாருங்க, அரசாங்கத்தோட பார்வையில ஒரு கைதி, மக்களோட பார்வையில ஒரு தலைவி. என்ன ஒரு ஆச்சரியமான முரண்பாடு. சரி, இப்போ அவங்களோட கடைசி காலகட்டத்தை பத்தி பார்க்கலாம். அவங்க நேரடி அரசியல்ல இருந்து விலகுனதுக்கு அப்புறமும் இந்தியால அவங்க விட்டுட்டு போன தாக்கம் இன்னிக்கும் நிலைச்சு நிக்குது. காந்தியோட சகாப்தம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அன்னி பெசன்ட்டோட அரசியல் செல்வாக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. அவங்களும் தீவிர அரசியல்லேருந்து விலகி மறுபடியும் தன்னோட பிரம்மஞான சபை வேலைகள்லயும் தன்னோட வளர்ப்பு மகனான தத்துவஞானி ஜிட்டு கிருஷ்ணமூர்த்திய வழி நடத்துறதுலயும் கவனம் செலுத்தினாங்க. இந்த ஒரு வரி, இந்தியா என் தாய்நாடு, இது அவங்களோட முழு வாழ்க்கையும் ஒரே வரியில சொல்லிடுது. அவங்க பிறப்பால ஒரு பிரிட்டிஷ் பெண்மணியா இருக்கலாம், ஆனா உணர்வால, செயலால, ஆன்மாவால தன்னை ஒரு இந்தியராவே நினைச்சாங்க, வாழ்ந்தாங்க. அவங்க பேரு இன்னிக்கும் இந்தியால வாழ்ந்துட்டு தான் இருக்கு. அவங்க ஆரம்பிச்ச கல்வி நிறுவனங்கள், இன்னைக்கு சென்னையில அவங்க பேர்ல இருக்கிற சாலைகள், பூங்காக்கள், அப்புறம் அடையார்ல இன்னிக்கும் கம்பீரமா நிக்கிற பிரம்மஞான சபை, இது எல்லாமே அவங்களோட அழியாத முத்திரைக்கே சாட்சியா இருக்கு. ஒரு தேசத்தோட நோக்கத்தை, அதோட வலிய, அதோட கனவை முழுசா தனதாக்கிக்கிறதுனா என்ன? அன்னி பெசன்ட்டோட வாழ்க்கை நமக்கு இந்த கேள்விய கேக்குது. ஒருத்தர் பிறப்பால ஒரு நாட்டைச் சேர்ந்தவராவும் உணர்வால இன்னொரு நாட்டைச் சேர்ந்தவராவும் இருக்க முடியுமா? அவங்களோட வாழ்க்கை அதுக்கு ஒரு பெரிய உதாரணம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? Thank you for watching. Don't forget to subscribe, like, share, and comment.